இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. தாகங்கள் இனி மாறுமே, என்றும் என் ஆன்ம குறை தீருமே. என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். மகிழ்வோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். நற்செய்தியை அறிவிக்கின்ற மாபெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நாம் உலகத்தினுடைய சொத்துக்கள், சுகத்தின் அல்லது அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல்ல, மாறாக ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையும் பார்வையையும் பதித்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய தினம் தந்தை பியோ அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தன்னுடைய ஜெபத்தாலும் தவத்தாலும் தன்னுடைய தியானத்தாலும் ஆண்டவரிடமிருந்து அருள் வரங்களை ஏராளமாக பெற்றவர். அதனுடைய உச்சகட்டம் 5 காய வரம் பெற்றார். ஆண்டவருடைய காயங்களுடைய முத்திரை அவருடைய உடலிலே பதிக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் இயேசுவோடு, இயேசுவின் மனநிலையோடு ஒன்றித்து வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள் பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் இன்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 9 முடிய. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யன் ஆவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகைப் போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன். ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னின்ன அற்புத ராகங்களே இறை உன்னை பாடிடவே. என் மன்னவா உனை வாழ்த்தவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குற்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்வர்களுடைய உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வாக்கே நமது காலடிக்கு மட்டுமல்ல, நமது வாழ்க்கைக்கு விளக்கு. ஒவ்வொருவரும் கடவுளால் எப்போது நாம் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டோமோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து கடவுளின் நற்செய்தி அறிவிக்கும் பணியை நமக்கு கடவுள் கொடுத்துள்ளார். பல பேருக்கு ஒரு எண்ணம், துறவரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பணி என்று. குருக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் இந்த பணி கொடுக்கப்பட்டுள்ளது, இவர்களுக்கு தான் இந்த நற்செய்தி அறிவிக்கும் பணி கொடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு எண்ணம் நமது மக்களின் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் எந்த நொடிப்பொழுதில் நாம் இறைவனால் திருமுழுக்கு பெறுகிறோமோ, எப்போது நாம் இறைவனின் திருவிருந்தை உட்கொள்கிறோமோ, எப்போது தூய் ஆவியாரின் வழியாக உறுதி பூசல் பெறுகிறோமோ, அந்த நொடிப்பொழுதிலிருந்தெல்லாம் நமக்கு நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்கும் பணி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி எழலாம், அது எப்படி குடும்ப வாழ்க்கையில் இருந்த நற்செய்தியை பறைசாற்ற முடியும்? எப்படி மற்ற தொழில்கள் செய்து கொண்டு இறையாட்சியை பறைசாற்ற முடியும், நற்செய்தியை பரப்ப முடியும் என்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டது போல நம் அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட பணி வாழும் நற்செய்தியாக நாம் வாழ. நற்செய்தியை துறவரத்தில் இருப்பவர்கள் இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டது போல ஆண்டவர் கொடுத்த பணியை ஊர் ஊராக நாடு நாடாக சென்று இன்றும் பறைசாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்க நாம் நமது குடும்ப வாழ்க்கையிலே அந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். வாழும் நற்செய்தியாக நாம் மாற வேண்டும். நமது வாழ்க்கையை நற்செய்தியாக மாற வேண்டும். நமது வாழ்க்கையை பார்த்து, நமது வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்து பிற மதத்தவர் கூற வேண்டும், உண்மையிலேயே இவர்கள் ஒரு நல்ல கத்தோலிக்கராக வாழ்கிறார்கள் என்று. நமது வாழ்க்கையை பொறுத்தே நாம் இறைவனை பிறர் போற்றி புகழ்வார்கள். இந்த வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி பணியை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நமது குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் நமது உறவுகளிலும் பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தம் இல்லா இவ்வுலகில்
பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தம் இல்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமான இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும் பரிசுத்தமாக்கி விடும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உன் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித தாய் மரியாள், அவருக்கு உறுதுணையாக இது வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்
என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் இன்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக சிவம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். அதனுடைய பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்ததற்காகவும் எங்களுடைய நீர் ஆதாரத்தை உறுதி செய்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டங்கள் அனைத்தும் விரைவிலே நிறைவேற்றப்பட்டு நம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று செழிப்படைவார்கள். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
செல்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. தாயே நீயானதால் தாமரை தென்மேல் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மாரியே, வாழ்க வாழ்க